திருமாலுக்கு வில்வ இலை அர்ச்சனையா? எங்கே? திருமாலுக்கு உகந்தது துளசி. எம்பெருமான் ஈசனுக்கு உகந்தது வில்வ இலை. எந்த ஒரு வைணவ கோயில்களிலும் இல்லாத வகையில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் முன்பு வெள்ளிக்கிழமை தோறும் அர்ச்சனைக்கு வில்வ இலை பயன்படுத்தப்பட்டது. அதற்கு பதிலாக தற்போது ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் முழுவதும் பெருமாளுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்யப்பட்டு வருகிறது. இப்படி சைவ வைணவ ஒற்றுமைக்கு சிறந்த ஸ்தலமாக திருப்பதி விளங்குகின்றது.